கரெக்டாக இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட் 24க்கு 45 எந்த கோர்ஸுமே கிடையாது. 30 அடி ரோட்ல, அதே மாதிரி 46 அடி ஃப்ரண்டேஜோட 30 அடி ரோட்ல நமக்கு டிடிசிபி ரேராபோல் பேங்க் லோன் ஃபெசிலிட்டியோட கேட்டட் கமிட்டியில் லேண்ட் சேல்ஸ்க்கு இருக்குங்க. ஜஸ்ட் அடுத்த காம்பவுண்ட்ல பாருங்க எவ்வளவு வீடுகள் இருக்கு. அதுக்கு ஜஸ்ட் அடுத்த காம்பவுண்ட்ல பஸ் ஸ்டாப் இருக்குங்க. கரெக்டா இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில ஜிஎஸ்டி கார்டர்ல ஊர பக்கத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆயிருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சரௌண்டிங்ல நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க இமீடியட்டா அப்ரிசியேஷன் ஆகிற மாதிரி லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படினாலும் இந்த லேண்ட் ரொம்பவே ஆப்டா இருக்கும். இல்ல நீங்க லேண்ட் வாங்கி உடனே வீடு கட்டு வரணுங்க, எனக்கு அம்யூனிட்டிஸ் நல்லா இருக்கும் அப்படினாலும் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே ஆப்டா இருக்கும். இல்ல நீங்க ஒரு என்ஆர்ஐயா இருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டரா இருக்கீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டி வாடகை விட்டு ரெண்டல் இன்கம் பிளான் பண்ணாலும் நல்ல ரெண்டல் ஈல் கொடுக்குற லொகேஷனுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பில்டரா இருக்கிறீங்க, அழகா வீடு கட்டி சேல் பண்றதுக்கு இல்ல அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு நல்ல லேண்ட் தேடுறீங்களும் சரி, ஒரு பிரீமியமான ரெசிடென்ஷியல் கேட்டட் கமிட்டிக்குள்ள இந்த லேண்ட் சேல்ஸுக்கு இருக்குங்க. அதுவும் புரோக்கரேஜே இல்லாம நீங்க டைரக்டா இந்த ப்ராப்பர்ட்டிஸா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்றேன். குறிப்பா வந்து நம்ம ஜிஎஸ்டி கார்டர்ல ஊர பக்கத்துல எக்ஸாக்ட்டா எந்த லொகேஷன்ல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு இந்த வீடியோல சொல்லி இருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் விஜய். சென்னையில் நீங்கள் புரோக்கரேஜே இல்லாமல் லேண்டு வீடு டேரெக்டாக ஓனர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த லொகேஷனில் ப்ராப்பர்ட்டி தேவைப்படுதுன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஆக்சுவலி வந்து நம்ம எப்பயுமே இன்ட்ரோ வீடியோஸ் எல்லாமே ஒரு ஜங்ஷன்லேருந்து எடுப்போங்க. பட் நாம இந்த லேண்ட் இருக்க லொகேஷன்ல எடுத்துருக்கோம். என்ன ரீசன்னா இந்த வியூ தாங்க. நல்ல ஒரு பிரீமியமான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு அழகான கேட்டட் கமிட்டிக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது பெரிய ஹைலைட். அதனால தான் எனக்கு பிடிச்சிருந்து பர்சனலாகவே. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து வீடு கட்டி வசிக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி ஒரு லொகேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னு பாத்துருவோம். கரெக்ட்டா நமக்கு வந்து ஒரு சைடுல ஜிஎஸ்டி ஒரு கமர்ஷியல் கார்டு, இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு சைடு ரோட் ஆக்சஸ் இருக்கு. அதான் சொல்ல வரேன். கரெக்ட்டா வந்து மணிவாக்கம் ஜங்ஷன், அதாவது கரெக்ட்டா தாம்பரத்துல இருந்து மணிவாக்கம் படப்பை ஒரடம் கனெக்ட் பண்ற ரோடு ஓகேங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியமான ரெசிடென்ஷியல் கார்டு தான் இன்னைக்கு இருக்கு. நீங்க டிராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பிரீமியம் பிராண்ட்ஸோட ஹைரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ், லக்ஸரிஸ், வில்லாஸ் எல்லாமே இருக்கு. இந்த ரெண்டு கார்டையும் கனெக்ட் பண்ற ஒரு ஆன் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆயிருக்கு. எக்ஸாக்ட்டா ஒரு பக்கம் மாதனூர்னு சொல்லி சொல்லுவாங்க. கரெக்ட்டா நம்ம ஜிஎஸ்டி ரோட் நம்ம ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்லயே நமக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு. பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது பெரிய ஹைலைட்டுங்க. அண்ட் அதை விட முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு முக்கியமான ரோட்வேஸையும் கனெக்ட் பண்ற ஜங்ஷன்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நமக்கு அப்ரிசியேஷன் வேல்யூ ரொம்ப ஷார்ட் டைம்லயே இருக்கும். அதே மாதிரி நீங்க வீடு கட்டு வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ற மாதிரி நீங்க வேலைக்கு போயிட்டு வரதுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவே கன்வீனியன்ட்டா அந்த லொகேஷன் இருக்குங்க. ஏன்னா நான் ஜிஎஸ்டி ரோட ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாப் அண்ட் நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கத்திலும் ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுது, மெட்ரோவும் வரப்போகுது. ஸோ நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு மணிவாக்கம் கூட் ரோடு, அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இதுவுமே பஸ் போற ரோடா இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாவே சென்னையோட எல்லா ரோட்வேஸையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மணிவாக்கம் ரோடு வழியா போனோம்னா அவுட்டர் ரிங் ரோடையுமே ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஃப்ரெண்ட்லி லொகேஷனா இந்த லொகேஷன் இருக்கு. அடுத்தது வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு லொகேஷனும் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா நம்ம கோட் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது அங்க ஸ்ட்ராங் ரெண்டல் ஹீல்டு வரணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வசிக்க ஆசைப்படணும். அந்த மாதிரி ஒரு லொகேஷன் தாங்க இது. நல்ல ஹை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கக்கூடிய லொகேஷன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கோர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடுல ஐடி கார்டன்ஸ் இருக்கு, இன்னொரு சைடுல இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு. நம்ம ஜிஎஸ்டி ரோடு எடுத்துட்டோம்னா நமக்கு ஸ்ரீராம் கேட்வே ஐடி பார்க், அதே மாதிரி லோகோ ஐடி கார்டன். அண்ட் நமக்கு இந்த மணிவாக்கம் ரோடு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரோடு டிராவல் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு பிரீமியமா இருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரகடம் இண்டஸ்ட்ரியல் கார்டன், அது ஒரு இண்டஸ்ட்ரியல் கார்டன் மட்டும் கிடையாதுங்க. அங்க ஏரோஸ்பேஸ் பார்க், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3வது டைட்டில் பார்க்கும் வரப்போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நிறைய ஹை பெய்டு சேலரி கிரியேட் பண்ணுற கம்பெனிஸ் இருக்கக்கூடிய லொகேஷன். ஸோ அந்த ரெண்டு லொகேஷன் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கிற லொகேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வசிக்கணும். ஏன்னா வேலைக்கு போயிட்டு வரதுக்கு கன்வீனியாக இருக்கும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி அவங்க ப்ரிஃபர் பண்ணுற லொகேஷனாக இருந்தால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இந்த லொகேஷன் தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போயிட்டு வரதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி அவங்க ஊருக்கு ஏதாவது போகிறாங்க, இல்லை சென்னையோட மற்ற லொகேஷனை கனெக்ட் பண்ணும் அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொகேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெண்டல் ஈல்ட் கொடுக்குற லொகேஷன் இதை சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய பிராண்ட்ஸ் அவங்களுடைய அபார்ட்மெண்ட்ஸ்ல கட்டி சேல் பண்றாங்க. ஒரு லொகேஷன்ல நிறைய அபார்ட்மெண்ட் வருதுனாலே வந்து பாத்தீங்கன்னா அங்க நமக்கு லேண்ட் டிமாண்டா இருக்கு, லேண்டோட அப்ரிசியேஷன் சூப்பரா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்க. நமக்கு சரௌண்டிங்ல ஸ்ரீநிகேதன் பாடசாலா, ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அண்ட் வேலம்மாள் நியூஜன் ஸ்கூல், நாராயணா ஸ்கூல் எல்லாமே இருக்குங்க. காலேஜ் எடுத்துட்டாலும் பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ் அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் காலேஜ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எம்சிசி காலேஜ் எல்லாமே இங்க இருந்து ஈஸியாவே கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஸ்கூல் காலேஜ் பக்கத்துல இருக்கிற நல்ல லொகேஷன் தான் இது. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம்
மொத்தம் வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 சொல்லிட்டு மொத்தம் 77 வில்லா பிளாட்ஸ் மினிமம் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் நமக்கு ஒரு கிரவுண்ட் வரைக்குமே அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் முக்கியமான விஷயம் ப்ராப்பராக வந்து டிடிசிபி அப்ரூவல் வச்சிருக்காங்க. அண்ட் ரெரா அப்ரூவல் இருக்கு, பேங்க் லோனும் அவைலபிளாக இருக்கு. ஒரு அழகான கேட்டட் கமிட்டி ப்ராஜெக்ட் தான், சுற்றி காம்பவுண்ட் வால் அதே மாதிரி கேட் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல கிரீனரியா அழகா அவென்யூ ட்ரீஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்ஸ் எல்லாமே 30 அடி 24 அடி ரோடு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்டையும் அழகா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் மார்க் பண்ணி பவுண்டரி ஸ்டோன் வச்சு காட்டியிருக்கிறாங்க. நமக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோர்ஸும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக எல்லா பிளாட்ஸுமே இருக்கு. உடனே வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் கம்பம் இருக்கு, ஸ்ட்ரீட் லைட்டுமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 77 வில்லா பிளாட் நல்லா மெயின் லொகேஷனில் இருக்கிறதுனால இப்போ அவைலபிளாக இருக்கிறது 25 பிளாட் தான். ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா தான் நான் சொன்ன அந்த நல்ல நல்ல பிளாட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் சீக்கிரமாக வந்து நல்ல பிளாட்டாக பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நல்ல லொக்கேஷனாக இருந்தாலும் அங்கே நமக்கு நல்ல பிளாட்டாக கிடைச்சாதான் அதுக்கு வேல்யூ இருக்குது. அதனால தான் வந்து இன்ட்ரோலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பிளாட்டாக உங்களுக்காக சூஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 4 to 5 lakhs அட்வான்ஸ் பண்ண முடிஞ்சாலே இங்கே ஒரு பிளாட்டை நீங்கள் சொந்தமாக வாங்கிடலாங்க. பேங்க் லோனுக்கு இவங்களே சப்போர்ட் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் 4,777 மட்டும்தாங்க. நீங்கள் பக்கத்துலேயே நிறைய பேர் செல் பண்ணுறாங்க. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 1000 rupees கிட்ட டிஃப்ரெண்ட்டே வருது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. க்ளோசிங் சேல் ஆஃபராக தான் இந்த ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபுக்காக நல்ல ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கேன். ஸ்க்ரீனில் வரது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ஹவுசிங்கோட கான்டாக்ட் நம்பர். கால் பண்ணி ப்ராப்பர்ட்டி ப்ரோக்கரேஜ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.